எல்லா மொழியும் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது தான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேனு நம்ம ஒரு பெருமைக்குரிய மொழி அவரவர் தாய்மொழி. அதனால தான் சுந்தர தெலுங்குன்னா இல்லையா, கவின் மலையாளம்னா எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது. ஆனால் நாம் இந்த பிறவியில் தமிழை பேசுறதுக்கு தமிழை எழுதுறதுக்கு பாரதி சொன்னால் எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம். தெய்வமாக பார்க்கணும் சார் ஒவ்வொரு எழுத்தையும். அதனால் ஒரு புள்ளி எடுத்தாலும் பிரச்சனை, ஒரு காமாவை போட்டாலும் பிரச்சனை, அது போடாட்டாலும் பிரச்சனை. இன்றைக்கி யாருக்கு தெரியுது? எழுதும் போதே நமக்கே தகராறாகுது. தகராறுக்கு எந்த ரா, சின்ன ராவா பெரிய ராவா? பையனே போய் வாத்தியாரை கேட்டிருக்கிறான், சார் எந்த ரா சார் போடுறது? சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ரா போடுறா, பெரிய தகராறாக இருந்தால் பெரிய ரா போடு. பையன் மகா கெட்டிக்காரன், தகராறு சுமாராக இருந்தால் என்ன பண்ணுறது? அவர் சொன்னார் வாத்தியார், பெரிய ராவே கொஞ்சம் சின்னதாக மீடியமாக போடுறேன். கல்யாண பத்திரிகையில் புரு பார்க்க போனான் சார், மேலே போட்டிருந்தான் எம்பெருமான் துணைன்னு, புள்ளி இல்லை சார். எவனாவது கல்யாணத்துக்கு வருவான்? வரவே மாட்டான். யம பெருமானே துணைக்கு விட்டுக்கிறான். நிறைய விஷயங்க தப்பாக நினைக்கக்கூடாது. சென்னையில் ஒரு அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேங்க. அங்கே போர்டு எழுதி வச்சிருக்கிறார் சார், உதவி கோட்டை பொறியாளருக்கு காலை காணோம் சார். உதவி கோட்டை பொறியாளருக்கு கால் இல்லை, பட்சா உதவி கேட்ட பொறியாளர்னு இருக்குது. சில இடங்களில் துணைக்கால் போடணும். நமக்கு இப்போ எல்லாம் யாருக்குமே இப்போ போச்சுங்க விஷயம். இவனுக்கு எழுதவே தெரியல, படிக்கவே தெரியல, அப்புறம் எங்கேருந்து புஸ்தகம் வாங்கி வாசிக்க போகிறான்?